வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. ஏற்கனவே சாட்டர்டே எபிசோடில் 5 சிங்கர்ஸ் பாடிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் உள்ள 5 சிங்கர்ஸ் தான் டாப் 10 செலிப்ரேஷனில் அவங்க தான் சண்டே எபிசோடில் பாடினாங்க. அதில் முதல்ல பாடினவர் ரிதன். ஸோ இவர் ரிதனுக்காக வந்திருந்தவங்க யார் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஏராளமான பேர், வெளிநாடுகள்லேருந்து கூட வந்திருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ரிதனுக்காக அவங்க நண்பர்கள், அவங்க மியூசிக் டீச்சர், அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இவர் பாடின பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமியோ ஆட்டம் போட்டால் சுற்றும் பூமி சுற்றாதே. இவர் பாடினது மட்டும் இல்லாமல் பிரமாதமாக டான்ஸும் ஆடி, ஒரு பர்டிகுலர் இடத்துல பிரமாதமாக பாடி, சித்ராமா, இவான், மனோ எல்லாருமே கைத்தட்டி, அவங்க எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய அளவில் பாராட்டி கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க. இவருக்கு அவங்களுடைய குருநாதர்கள், மியூசிக் டீச்சர்ஸு, அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கிட்டார் கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரே ஒரு மேல் கண்டஸ்டன்ட் இந்த டாப் 10ல் இவர் ஒருத்தர் தான். இதுக்கப்புறம் இன்னும் காம்படிஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். இவர் டாப் 5க்கு வராரா, இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இவருடைய அந்த டாப் 5 ஃபைனலிஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்ததா 2வது வந்தது சாரா ஸ்ருதி. சாரா ஸ்ருதிக்கு அவங்களுடைய ஆசிரியர்கள், அவங்களுடைய உறவினர்கள், ஏராளமான பேர் மேடையே ரொப்பிட்டாங்க, ஏகப்பட்ட பேர். அவங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் என்னன்னா புத்தர் சிலையை கிஃப்டாக கொடுத்தாங்க. அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. அப்புறம் அந்த டீச்சர் பேசும்பொழுது, சரஸ்வதியோட டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அம்மா எங்கே போட்டி நடந்தாலும் இவங்களை 2 வீலர்லேயே கூப்பிட்டு போய் அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் கப்பு ஜெயிக்கணும், ப்ரைஸ் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, சரஸ்வதியோட திறமையை கொண்டு காமிக்கணும், மக்களுக்கு வெளிப்படுத்தணும், அதுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குவாங்க. இன்னைக்கு அது இவ்வளோ தூரம் சிறப்பாக நடந்திருக்கிறது மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் சரஸ்வதி அவங்க யூஸ்வலாக சிறப்பான பாடல்களை சூஸ் பண்ணி பாடக்கூடிய ஒரு சிங்கர், நல்ல திறமையான, எப்படிப்பட்ட பாட்டையும் சூப்பராக பாடுவாங்க. இந்த முறை அவங்க யூஸ்வலாக பாடாத வேற ஒரு ஜேர்னரில் பாடினாங்க. அந்த தையா சாங்கு ரொம்ப கடினமான பாடல். இந்த பாட்டு பாடுறதுக்கு அந்த பாட்டை சர்வசாதாரணமாக ரொம்ப அழகாக சூப்பராக பாடினாங்க. அதை தான் சித்ராமாலேருந்து, மனோ சார்லேருந்து, இமான் சார்லேருந்து எல்லோருமே பாராட்டினாங்க. அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமுமே இல்லை. இவங்க ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டாக வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. சரஸ்வதி டாப் சிங்கராக இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதில் ஒரு முக்கியமான ஹைலைட்டான விஷயம் நடந்தது என்னென்னா, சரஸ்வதி பாடின உடனே இமான் கீழே இறங்கி வந்துட்டு அவங்கள பாராட்டிட்டு ஒரு பாடல், நான் ஒரு பாம் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறேன், அந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் கதாநாயகன் நடிக்கிறாரு. அந்த படத்தில் ஒரு பாடல் சித்ராமா பாட போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து 4 பேர் பாட போகிறாங்க. ஒன்று சரஸ்வதி, 2வது நஸ்ரீன், 3வது காயத்ரி, 4வது ஆத்யா. இவங்க எல்லாருமே இப்போ பிளேபேக் சிங்கராக மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமான கைத்தட்டல். சித்ராமா பயங்கர ஹாப்பி, என்னோட பேத்திகளோட சேர்ந்து நான் பாட போறேன் அப்படின்னு சொன்னது. சின்ன குயில் சித்ரா 84, 85 அவங்க முதல்ல தமிழில் பாட வரும்பொழுது அவங்களுக்கு சின்ன குயில்னு பேர். இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப இன்னும் அவங்க பிளேபேக் சிங்கராகவே இருக்காங்க. இன்னும் இந்த சின்ன குழந்தைங்களோடலாம் பாடுறாங்கங்கிறது பெரிய விஷயம். 83, 84ன்னா பாருங்க, இப்போ 2025 வந்துருச்சு. 41 வருஷமா அவங்க அதுக்கு முன்னாடி மலையாளத்தில் பாடிட்டு இருந்தாங்க. தமிழில் நான் சொல்றது 40 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். கிரேட். அடுத்ததா இலங்கையிலிருந்து பிரியங்கா. அவங்களுக்கெல்லாம் ஏராளமான பேர் தமிழ்நாட்டிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் வந்திருந்தாங்க. அவங்க நண்பர்கள், உறவினர்கள், ஆசிரியர்கள்னு ஏகப்பட்ட பேர். எல்லாருமே ரொம்ப நெகிழ்ச்சி, எங்க மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க, அதுக்காக தான் நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்வா பேசினாங்க. இவங்க பிரியங்கா பாடினது முதல்வன் படத்துல சங்கர் மகாதேவன் பாடின பாட்டு, முதல்வனே கொஞ்சம் வாராய், அந்த முத்தனி வாரணம் எனக்கு இல்லையா. சங்கர் மகாதேவன், ஜானகி அம்மா பாடின பாட்டு. இது ரொம்ப ஸ்டைலிஷான ஆர்கெஸ்ட்ரா, பயங்கரமா இருக்கும். இந்த மேக்கிங்கும் பயங்கரமா இருக்கும். இந்த பாடலை பிரியங்கா ரொம்ப சூப்பரா பாடினாங்க. எல்லா ஜட்ஜஸுமே பயங்கரமா பாராட்டி
அவங்களுக்கு வந்து கோல்டன் ஷவர் வழங்கி கோல்டன் காயின் கொடுத்து அவங்கள பாராட்டினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, அந்த வைப்பு சூப்பராக இருந்தது. அடுத்ததா ஆத்யாவை பொறுத்தவரையே ரொம்ப சூப்பராக பாடக்கூடிய ஒரு சிங்கர். இந்த இதுல வந்து பயங்கர இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அவங்களுக்காக அவங்களுடைய நண்பர்கள் கிளாஸ்மேட்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய பேர், ஒரு 7-8 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. இவங்களுக்கு என்னன்னா சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. அங்கேயே அவங்க சாப்பிட்டாங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அவங்க பாடின பாடல் வந்து எல்லாரும் பயங்கரமா பாராட்டக்கூடிய அளவுக்கு வெகு சிறப்பாக இருந்தது. உன்னிகிருஷ்ணன் அவர்கள் முதல்ல சினிமாவில் பாடின பாட்டு காதலன் படம். ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து, உன்னிகிருஷ்ணன், பிரபுதேவா, நக்மா, சங்கர் டைரக்ஷன்ல வந்த படம் காதலன். இந்த பாட்டு என்ன விளையாடி என்ன விளை, அந்த பாட்டை பயங்கர பிரமாதமா, ஏன்னா இது வந்து நேஷனல் அவார்டு வாங்கின பாட்டு. உன்னிகிருஷ்ணனுக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது கிடைத்த பாடல். இந்த பாடலை அவங்க பாடின விதம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுல குறிப்பா சில சங்கதியெல்லாம் அவங்களா ஓனா போட்டு வேற லெவல்ல எங்கேயோ போயிடுச்சு பாட்டு. எல்லாம் மிரண்டுட்டாங்க. ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைச்சிது. சித்ராமா, மனோஜ் சார், இமான் சார் 3 பேரும் எந்திரிச்சு நின்று கைத்தட்டக்கூடிய அளவுக்கு ஆத்யாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா பாருங்களேன், அவ்வளோ பெஸ்டா பாடினாங்க. இன்னைக்கு பாடினதுல அவங்களுடைய சிங்கிங் வந்து பெஸ்டா இருந்ததுங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. கடைசியா லயனட்டு. இந்த 10 பேர்லயே இவங்களுக்கு வந்த கூட்டம் தான் அதிகமான கூட்டம்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு வந்த உறவினர்கள், நண்பர்கள், அவங்க பெரியப்பா, அவர் ஃபாதரா இருக்கார் லியோ, அவர் பேரு, அவரு நிறைய அவங்களோட ஆசிரியர்கள்னு ஒட்டுமொத்தமா ரொப்பிட்டாங்க பயங்கரமா. அவங்க அப்பாவெல்லாம் அவங்க லியோ ஃபாதரு எல்லாரையும் வச்சு அண்ணாத்த ஆடுறாரு சாங்கை போட்டு விட்டு மனோஜ் சார்லாம் வச்சு ஆட சொன்னாங்க. வேடிக்கையாக இருந்தது. இவங்க வந்து லைனட் வந்து ஒரு நல்ல என்டர்டைனர். அவங்க எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுப்பாங்க, கூட இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுப்பாங்க அப்படின்னு பாராட்டினாங்க. லைனட் பாடினது வந்து நன்னாரே குரு படம், மணிரத்னம் இயக்கிய குரு படம். அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் நடித்த படம். இதுல இந்த நன்னாரே சாங், விண்மேகம், அந்த பாட்டு, இந்த பாட்டை பாடினது வந்து ஸ்ரேயா கோஷல், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல. இந்த பாட்டை வந்து அது ரொம்ப அருமையான பாட்டு. அந்த பாட்டாக இருக்கட்டும், அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், பிக்சரைசேஷன், ஐஸ்வர்யா ராய் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். இந்த பாடலை லைனட் நல்லா பாடினாங்க. ஆனால் சில சங்கதிகளை தப்பாக கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை சரிப்படுத்தி மனோஜ் சார் சொன்னார், இதை கொஞ்சம் மாற்றி பாடுங்கன்னு. அப்புறம் சித்ராமா அதை ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இந்த இடம் நீங்கள் தப்பாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இது இப்படி பாடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள பாட வச்சு மற்றதெல்லாம் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அவங்களுக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது. ஸோ இந்த இது முடிஞ்சு போச்சு செலிப்ரேஷன் ரவுண்டு. அடுத்த வாரம் டைரக்டா யார் ஃபைனலுக்கு போறா, முதல் ஃபைனலிஸ்ட் யாருங்கிறதுக்கான ரவுண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சாரா, சுதியா, ஆத்யாவா, யார் டைரக்ட் ஃபைனலிஸ்ட்? இந்த வாரம் சிறப்பா பாடினதுக்கு ஆத்யாக்கும் ரிதனுக்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள அந்த கிஃப்ட் வவுச்சர் வழங்கப்பட்டது.